நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த ஷோ எங்கேயும் சமையல் வித் மீ கார்த்திக். நம்ம நிகழ்ச்சியில் மொத்தம் 4 செக்மெண்ட் டெய்லி பார்த்துட்டு இருக்க அதே செக்மெண்ட் தான் நீங்கள் பார்க்க போறீங்க. ஆனால் உள்ள இருக்க கண்டென்ட் வேற வரப்போகுது. நேற்று சமைச்சது இன்னைக்கு நீங்கள் பார்க்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு உங்களுக்காகவே புதுசாக அவங்க வந்து யோசிச்சு பிளான் பண்ணி அந்த மாதிரிலாம் சமைச்சு எடுத்து வந்திருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டு சமையல் இல்லத்தரசிகள் பயங்கரமாக டேலண்ட்லாம் வெளிப்படுத்துவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க சூப்பராகவும் சமைப்பாங்க. அந்த சூப்பராக சமைக்கிறது என்ன அப்படின்றதையும் பார்க்க போறீங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா Samaiyal.com. அதாவது நிறைய பேர் வந்து வெளியூர்லேருந்து நம்ம ஊருக்கு வந்து சமைக்க முடியாத சுச்சுவேஷன் இருக்கும். இன்னொன்று சில பேர் கூச்சப்படுவாங்க, ஷையாக ஃபீல் பண்ணுவாங்க, கேமரா முன்னாடி நான் எப்படிங்க சமைக்கிறது அப்படின்ட்டு. ஸோ இவங்கள மாதிரி ஆளுங்கள்லாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் லெட்டர் மூலியமாவோ இல்லை மெயில் மூலியமாவோ நமக்கு அந்த ரெசிபி அனுப்பிச்சிங்கன்னா நாங்கள் உங்களுக்காக சமைச்சு கொடுப்போம், அதாவது சமைச்சு காட்டுவோம். இதுதான். ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செஃப் சாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டார் ஹோட்டலில் சமைக்கிறது, ரெஸ்டாரண்ட்டில் சமைக்கிறது. நம்ம வீடு பக்கத்துலேயே பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் இருக்கும், அங்கே போய் நம்ம சாப்பிடுவோம். பட் அதெல்லாம் இந்த சாஸ் அந்த சாஸ் இதெல்லாம் நம்ம வந்து வீட்டில் ஊற்றி சமைச்சோன்னா நல்லா இருக்காது அப்படிலாம் நீங்கள் நினைக்கவே வேணாம். ஏன்னா இதில் நம்ம ஷெஃப் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு நீங்கள் சூப்பராக சமைக்கலாங்க அப்படின்னு சொல்லி தருவார். அடுத்தது ஃபைனல் பாட்டி வைத்தியம். நம்ம வீட்டில் ஒரு வயசானவங்க, அதாவது பெரியவங்க நமக்கு டிப்ஸ் சொன்னால் அதை நம்ம எப்படி ஏற்றுப்போம். அந்த வகையில் இவங்க உங்களுக்காகவே எக்கச்சக்கமான டிப்ஸ் வச்சுருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு ஒன்று தான் சொல்ல போகிறாங்க, அதுதான் பாட்டி வைத்தியம். ஸோ இந்த 4 செக்மெண்ட்டுமே உங்களுக்காக காத்துட்ருக்கு. அப்புறம் வெயிட் பண்ணுறோம், வாங்க ஷோக்குள்ளே போகலாம். எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்கு வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நல்லா இருக்கீங்களா? ஓகே. உங்க பேர் என்ன? என் பேர் சங்கரி. சங்கரி. சங்கரின் பேர் வச்சா நல்லா பாட்டு பாடுவாங்களாமே. பாடுவேன். இப்போ பாடினா அப்புறம் நீங்க எப்படி சமைக்க சொல்லுங்க? பரவாயில்ல, நீங்களே தான் சமைக்க போறீங்க, அதனால அது ஒரு பெரிய கஷ்டமா எனக்கு இருக்காது. என்ன பாட்டுலாம் பாடுவீங்க நீங்க? உங்களுக்கு பக்தி மார்க்கத்துல வேணுமா, சினிமாவில் வேணுமா? சினிமாவே வாங்க, ரொம்ப நாள் ஆச்சு சினிமா பாட்டுலாம் கேட்டேன். பாட்டு பாடவா, பார்த்து பேசவா, பாட. சினிமா 2017 வரைக்கும் வந்துட்டோமே. 2017 ஏதாவது ஒரு பாட்டு பாடலாமே. அது தெரியாது. எதுவோ வருமே அந்த பாட்டு, ஏதோ வருமே ஊதா கலரு, அந்த அதே முழுசா தெரியாதுப்பா. சரி, ஓகே. இந்த வயசுல நீங்க வந்து ஸ்போர்ட்டிவா எல்லாமே எடுத்துக்கிறீங்க. பாட சொன்னா பாடுறீங்க, டான்ஸ் ஆட சொன்னா கூட டான்ஸ் ஆடுவீங்க, எல்லாம் பாருங்க. அவங்க ரெடியா இருக்கு, இந்த மாதிரி தான் இருக்கணும். சரி, நீங்க என்ன சமைக்க போறீங்க? நான் கோதுமை களி பண்ண போறேன். என்ன ரொம்ப முன்னாடி போயிட்டீங்க போல இருக்கு. கோதுமை களி இல்ல, அது களின்னு காதுல களி. அது முன்னாடின்னா அந்த கோதுமை மாவு ஆதி காலத்துல இருந்தே இருக்கு. ஆதி காலத்துல இருந்து? ஆமா, பழைய காலத்துல இருந்து. எனக்கு வயசு இப்போ 78. அப்போ 28 தானா? ஆமா, 28 தான். நீங்க கோதுமை எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க இப்போ. அதனால இந்த கோதுமை வச்சு உங்களுக்கு களி பண்ணி கொடுத்தா நீங்க எல்லாரும் ஊட்டச்சத்துல நல்லா இருக்கலாம் அப்படின்னு. இல்ல இல்ல, வேற இது வந்து குழந்தைகளுக்கு எல்லாருக்கும் இது ரொம்ப பிடிக்குது. இப்போ நான் பார்த்த மட்டும் இந்த கோதுமை மாவு களி நல்லா இன்ட்ரெஸ்டா சாப்பிடுறாங்க. அதனால அதை செய்வோம், உங்களுக்கும் டேஸ்ட் காட்டுவோம். சரி, களி ஓகே. அது சைட் டிஷ் அதுக்கு வேண்டாமே, நெய் முந்திரி பருப்பு எல்லாம். அதுக்கு சைட் டிஷ்லாம் வேண்டாம். அப்படியே முழுங்கிடலாம், அப்படியே சாப்பிடலாம். ஓகே, செஞ்சதுக்கு அப்புறம் சாப்பிடலாமா இல்லையான்றதை நான் சொல்றேன். செய்ய போற அந்த கோதுமை களிக்கு தேவையான பொருள் என்னன்றதை அவங்க அப்படியே சொல்லுவாங்க, கேளுங்க. கோதுமை மாவு, வெல்லம், தேங்காய், திராட்சைப்பழம், முந்திரி பருப்பு, நெய். ஸோ தேவையான பொருளை ரொம்ப அழகாக சொல்லியாச்சு, நிதானமாக சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்நேரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப பெரிய இதுவாக இருக்குமே, ரொம்ப நேரம் ஆகும் போல இருக்கு, வெள்ளம்லாம் சொல்லியிருக்காங்களே அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இது பண்ண முடியாது. ஒரு ஆரோக்கியமான ஒரு உணவு நம்ம சாப்பிடணும் அப்படின்னு நினச்சி பண்ணிங்கன்னா மட்டும்தான் சரி எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சமைக்க ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த வயசில் இந்த யங் லேடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக தான் சமைக்க வந்திருக்காங்க இல்லையா? ஸோ ஆரோக்கியமான உணவு யார் சொன்னாலுமே நம்ம வந்து உடனே சமைச்சிடலாம். ஸோ இப்போ என்ன வேணும்? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கடாய் ஹீட் ஆனதுக்கு கொஞ்சம் கீ சுடுறது, அதில் கொஞ்சம் விடணும். கீ அதாவது நெய். நெய் கொஞ்சமாக விட்டா போதும். நிறைய ஊற்றினா நாம சாப்பிடுவோம்ல. இல்லை, அது வறுக்கிறதுக்கு தகுந்தபடி போதுமே. ஓ, அதுக்கு என்ன புதினா சட்னி மாதிரி இருக்கு. சரி, நெய் இல்லாம இந்த மாவு நம்ம வறுக்கலாம், இது டேஸ்டா இருக்கும். டேஸ்டா இருக்கும். ஆமா, நெய்யோட சேர்ந்து வறுத்தா கொஞ்சம் டேஸ்டா, அது நல்ல செவக்க வறுக்கிறது நல்ல மனமா இருக்கும். சூப்பர். உங்க பசங்க எல்லாம் இதெல்லாம் கொடுத்து வளர்த்தீங்களா நீங்க? கொடுத்துருக்கோம். அவங்க என்ன சொல்லுவாங்கம்மா, போர் அடிக்குமா? இல்ல இல்ல, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. போர் அடிக்கும், நல்லா இருக்கு, இன்னொரு உருண்டை கிடைக்குமா? எல்லாம் கரெக்டா தான் கொடுப்பேன். சரி, எவ்வளவு நேரம் இதே மாதிரி வறுக்கணும்? கொஞ்சம் செவக்க, கொஞ்சம் லேசா செவக்க வறுக்கணும். உங்களுக்கு வரணும் செவக்க.
சோ பொன்னிறம் இல்லையா? ஆமா, பொன்னிறமா பொன்னிறமா வறுத்து வச்சாச்சு. வறுத்தா அந்த ஃபிளேவர் வருது, அது என்ன காரணம்? அதான் சூடு இருக்க நெய்யினுடைய வாசனையும் அதுவும் சேர்ந்து வரும். செம்மையா இப்படியே கூட சாப்பிடலாம் முடியாது. சாப்பிட முடியாது. சாப்பிடுவோம் ஸ்பூன்ல அப்படி போட்டு அப்படி பாருங்க, அப்ப தெரியும் வெல்லமும் அதனுடைய வாசனை வந்துடும். பால் பவுடர் வாசனை. என்ன கேக்குறேன்னா சக்கரை மேல தூவிட்டு அப்படியே சாப்பிடலாம் நல்லதுதானே? சாப்பிடலாம். இல்ல பால்ல போட்டு குடிச்சு கூட குடிச்சிடலாம். பாலோட குடிச்சு சாப்பிடலாம். சாப்பிடலாம். சரி, நல்லது சொல்றாங்க. அங்கங்க டிப்ஸா நீங்க எடுத்து வச்சீங்க. சோ அடுத்து நம்ம என்ன செய்ய போறோம்? அந்த வெல்லம் வச்சிருக்கேன்ல, வெல்லம் அந்த 2 டம்ளர் தண்ணியை ஊற்றி வைக்கணும் அடுப்புல வச்சு அது நல்லா கரையணும். அதுக்கப்புறம் அந்த இழுப்பு சட்டியில தெளிவா விட்டு அந்த வெள்ளை தண்ணியிலேயே இந்த மாவு போட்டுருணும். அப்படியா? ஆமா. சோ நம்ம வந்து 2 கிளாஸ் வந்து வாட்டர் ஆட் பண்ணிருக்கோம் அந்த வெல்லத்துல. இப்போ அத அங்க அடுப்புல வச்சு கரையிற அளவு பாக வரக்கூடாது. இந்த வெல்லம் அவ்வளவு கரைஞ்சிரும். கரைஞ்ச உடனே நம்ம வடிகட்டி அந்த தண்ணி மாதிரி இருக்கிறதே இந்த மாவை அந்த சட்டியில வச்சு போட்டு. அப்படியா? சரி, ஃபர்ஸ்ட் இத கரை பண்ணலாமா? வச்சுடலாமா? வச்சுடலாம். சரி, இது கரெக்டாம். இன்னொன்னு, மக்களுக்கு வந்து நீங்க ஏதாவது ஒரு மெசேஜ் சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு மெசேஜ், இப்படி பண்ணாதீங்க, இப்படி பண்ணுங்க, இதுதான் கரெக்ட், ஒரு குடும்பத்தை ரன் பண்ணணும், இப்படி செலவு பண்ணுங்க, இப்படி மிச்சம் பண்ணுங்க, அந்த மாதிரி ஏதாவது ஒரு புத்திமதி சொல்றதா இருந்தா தாராளமா சொல்லுங்க. நீங்க குழந்தைகளால அந்தந்த வேலையில சாப்பிட்டுருங்க. அந்தந்த வேலையில டைமுக்கு சாப்பிட்டுறணும். ஜீரண சக்தி பவர் உங்களுக்கு வரணும். அதுதான் முக்கியம். நீங்க வந்து ஒரு டீயை குடிச்சிட்டு அப்புறம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு இருப்பீங்க. அது கூட 9 மணிக்கு டிஃபன் சாப்பிடணும். அது 2 இட்லியாவது சாப்பிட்டுருங்க. 8:50 டீயை குடிச்சிட்டு இப்பதான் நான் டீ சாப்பிட்டேன். ஏன்னா அதே ரொட்டீனை கொண்டுட்டீங்கன்னா உங்களுக்கு வயத்துல ஒரு ப்ராப்ளம் வராது, மலச்சிக்கல் வராது. பொதுவா ஜீரண சக்தி வரணும், உங்களுக்கு ஜீரண சக்தி பவர் வரணும். அப்ப வீட்டுல ஜீரணம் பண்ற மாதிரி ஏதாவது சமைக்கணும். அதெல்லாம் அது உங்க இதான் வெள்ளைப்பூடு, இந்த வெங்காயம் அதெல்லாம் சாப்பிடலாம். போதும். நீங்க அந்த நேரத்துல அப்படி அவள்கிட்ட சாப்பிட்டுருக்க போதும், அதே போதும். வீட்டுல டைம்ல சமைக்க முடியறாங்களே, 10 மணிக்கு ஏஞ்சிக்கிறாங்க, 10 மணிக்கு அதெல்லாம் ஒன்றும் சமைக்க மாட்டாங்க. அதெல்லாம் இந்த காலத்துல ஒண்ணும் இல்ல. காலைல 6 மணிக்கு 6 மணிக்கெல்லாம் அலாரம் வச்சா சமைக்கிறாங்க. அப்பெல்லாம் இல்ல. நிறைய பேர் வீட்டுல கம்ப்ளைண்ட் போற வீட்டுல என்ன தெரியுமா சொல்றாங்க? எங்க வீட்டுல டிவின்னு வந்தா தாங்க டைமுக்கு சமைக்கிறாங்க. அப்ப நீங்களே சமைக்க படிச்சுட்டு இருக்கோங்களே. அவங்க சொல்றீங்க நீங்க? இல்ல, நீங்க ஆம்பளை சமைக்க பிடிச்சிருக்கீங்க. இல்ல, நான் ஆம்பளை சொல்றேன். பொம்பளையே 10 மணிக்கு தான். பொம்பளை எப்படி இருந்துருப்பாப்பா இப்படி சொன்னா? பொம்பளை என்ன பண்றா? பொம்பளை 9 மணிக்கு அலாரம் வச்சு. மேரேஜ் ஆயிருக்கா உனக்கு? ஆகணும். ஆகணும். அதானே மேரேஜ் ஆனவா யாரும் இப்படி சொல்ல மாட்டாங்க. மேரேஜ் ஆனவெல்லாம் கவிதை எழுதுறாளாம் உட்காந்து பார்க்கல. என்னால இப்படி எதுவும் பேச முடியல வீட்டுல. வந்து டிவி இப்ப இன்னைக்கு பார்த்தாச்சுன்னா இதை உடனே இதனே செய்வாங்க. கோதுமை மட்டும் வாங்கி வச்சா போதும், உடனே இதை செய்வா. பொண்டாட்டி எல்லாம் நம்பி யாரும் வாழ வேணாம். இல்ல, நீ முதல்ல காஃபி போட கத்துக்கோ. கல்யாணம் ஆனவருக்கு முன்னாடியே காஃபி போட கத்துக்கோ. அதான் நிறைய பேர் கல்யாணம் ஆகுதுன்னு இருக்கேன். சொல்லுங்க. காபி போட கத்துக்குங்க. ஆமா, வந்து வீட்டுல வந்த உடனே ஒய்ஃப் தான் சமைக்கணும் அப்படின்னு ஒத்த கால நிக்காதீங்க. அவளை செய்ய சொல்லி அவளை நம்ம ரொம்ப கம்பல் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த காலத்துல அவ ராஜ்யம். அதனால வந்து நம்ம அப்படியே எப்படியுமா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அவ ராஜானா உட்காந்துட்டு கால் மேல கால் போட்டு காபி கப்பா, அப்புறம் காலங்காத்தால என்ஜாய் காபி ரெடி அப்படின்னு கொடுத்தா ஒரு நாளைக்கு அவ கொடுத்தா இன்னொரு நாளைக்கு அவ கொடுத்துட்டு போறா. இல்லன்னா வீட்டுல கதை கொடுப்பா. செய்யாம சமையலே செய்யாம கதை கொடுப்பா. ஓகே, அதெல்லாம் இல்லப்பா. வீணே நம்ம வந்து இது பண்ண ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு வண்டியில சக்கர 2 ஒரே மாதிரி வாழ ஓடினாதான். அப்போ ஒண்ணு பண்ணலாம். பசங்க வந்து காஃபி டீ அந்த மாதிரி போடுறது. நீங்க கல்யாணம் ஆனோடனே என்ன வந்து பாருங்க. வாங்க, நான் இங்க ஒரு விசிட்டிங் கார்டு கொடுக்குறேன் எல்லாருக்கும். அந்த விசிட்டிங் கார்டு கரெக்டா இங்க வந்துருங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து எல்லாருக்கும் புத்தி உங்க வீடுலயே நான் வந்து இருந்துடுறேன். சேராளா எல்லாம் டெய்லி களி தான். பரவாயில்லையா? களி ஒண்ணும் இல்ல, சாதம் வடிக்கவே கத்து கொடுத்துறேன். சாதம் வடிக்கிறது எங்க கூட தான் தெரியும். இப்போ சரி, ஓகே, வடிக்க தெரியும் சொல்லிட்டீங்கல்ல. பாட்டிமா, இப்ப நம்ம வந்து வெல்லத்தை கரைக்கிறோம். கரைஞ்சிருச்சு. அப்படியே டைம் கூட உங்களுக்கு தெரியுத. பரவாயில்லையே, நல்ல பையன்மா. சோ இப்போ வந்து நம்ம வந்து வெல்லம் ஃபில்டர் பண்ண போறோம். ஆமா, வெல்லம் தண்ணியை இதுல விட்டு ஃபில்டர் பண்ண போறோம். ஆமா.
வெள்ளம் வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி அந்த தண்ணி வந்து பாத்தீங்கன்னா ஆட் பண்ணியாச்சு. கொதிக்குது. டஸ்ட் தனியா எடுத்து வச்சாச்சு. டஸ்ட் தனியா இருக்கு. ஆமா அவ்வளவுதான். இது வேஸ்ட் அது அப்புறம் வடிகட்டி நாங்க வடிகட்டி தனியா குடிச்சுக்கலாம். ரெடி. ஓகே. இப்போ இன்னொரு சைடுல வந்து பாத்தீங்கன்னா வெள்ளம் இங்க கொதிக்குது. அந்த மாவை தூக்கி இதுல போடணும். இந்த கோதுமை மாவு வறுத்த மாவை நெய் போட்டு வறுத்த மாவை இதுல போட்டு கிண்டணும். பாருங்க இந்த வயசுலயும் நாளைக்கு பர்த்டே கொண்டாட போறாங்க. அது கேப்டன் டிவி சார்பா வாழ்த்துக்கள். இருந்தாலும் இந்த வயசுல வந்து நீங்க ஆரோக்கியமா சாப்பிடணும் அப்படின்றதுக்காக அவங்க எப்படிலாம் சாப்பிட்டு ஆரோக்கியமா இருந்தாங்களோ அந்த உணவை வந்து உங்களுக்கு இப்ப செஞ்சு காமிச்சிட்டு இருக்காங்க. தேவையில்லாம அதை சாப்பிட்றேன் இதை சாப்பிட்றேன் அவசரமா அந்த மாதிரி எல்லாம் சாப்பிடக்கூடாது. சாப்பிடக்கூடாது சொல்றாங்கல்ல, கேட்டுக்கோங்க. கடையில டைமுக்கு சாப்பிட மாட்டேங்கிறாங்களே பசங்க. அதை சாப்பிடணும். அதான் எங்கிட்ட வேணா நான் எல்லாருமே அனுப்பிச்சு ஒரு வாரம் இருந்தீங்கன்னா நான் டயத்துக்கு போட்டு ஒரு வாரம் வந்துட்டு போறதுக்கு என்ன கோவா ஊட்டியா நீங்க ட்ரிப் வந்துட்டு போறதுக்கு நீங்க புத்திமதி இதுலயே சொல்லுங்க. நல்லா சாப்பிடுங்கப்பா, அவ்வளவுதான். அந்த நேரத்துக்கு சாப்பிடுங்க. வெங்காயம் தக்காளி அதெல்லாம் கொஞ்சம் சேருங்க. வெண்டைக்காய் கீரை சாப்பிடுங்க. உங்க குழந்தைகளுக்கும் கீரை கொடுங்க. எல்லாமே சாப்பிடலாம். நான் சொல்ல ஆமா கரெக்டா சாப்பிடணும். வேற என்னவோ அந்த என்னெல்லாமோ அந்த பரோட்டா கீரோட்டா அந்த அதெல்லாம் ஜீரணிக்க கூடியதை சாப்பிடணும். பரோட்டா சும்மா சாப்பிட்டா ஜீரணிக்காது. அதனால அதை கொஞ்சம் பார்த்து சாப்பிடணும். வாரத்துல ஒரு நாள் சாப்பிடணும். சில பேர் நான் பார்க்கறேன் ஹோட்டல்ல இந்த பரோட்டாவை தான் சாப்பிடுறான். அதை சாப்பிட்டா ஜீரணம் ஆகாது. இது சேவை புளி சேவை அந்த சேவை எல்லாம் இருக்கு. இடியாப்பம் அப்படியா? ஐயோ 10 நிமிஷம் சாப்பிடும். 8 மணிக்கு சாப்பிடுவானா 8:30 மணிக்கு திருப்பி பசிக்கும். கேட்டா எங்க சொல்லுவாங்க இடியாப்பம் சாப்பிடாதுன்னு சொன்னேன் கேட்டையா அப்படின்னுவாங்க. அதான் பரோட்டா கிட்ட சாப்பிட்டு அடுத்த காலைல வரைக்கும் திம்முன்னு போயிடும். அப்ப பரோட்டா சாப்பிட்டே அந்த வயதுக்கு பழக்கம் பண்ணிட்டீங்க. தப்பு பண்ணிட்டீங்க. போடணும் உங்களுக்கு. அதுதான் வேற ஒண்ணும் இல்ல. சரி ஓகே. களி ரெடி ஆயிட்டு இருக்கு. ஒரே நிமிஷம். ஸோ இந்த வயசுல உங்களுக்காக தான் வந்து இந்த ஒரு ஆரோக்கியமான உணவு சமைக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம டைமுக்கு சாப்பிடணும். நீங்க எந்த மீலையும் வந்து பாத்தீங்கன்னா மிஸ் பண்ணக்கூடாது. காலையில டிஃபனா இருந்தாலும் சரி, மதியானம் லஞ்சா இருந்தாலும் சரி, சாயங்காலம் டின்னரா இருந்தாலும் சரி, நீங்க ஸ்கிப் பண்ணாம நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம், அப்புறம் சாப்பிட்டுக்கலாம், அடுத்த வேலை சாப்பிட்டுக்கலாம் அப்படின்லாம் ஸ்கிப் பண்ணக்கூடாது. வயிறு ஃபுல்லா இருந்தாலும் ஓரளவுக்கு ஒரு இட்லியாவது காலையில டிஃபன் நீங்க வந்து சாப்பிட்டு தான் போகணும். சாப்பிடாம போனாதான் அதனால நிறைய வந்து பாத்தீங்கன்னா சைடு எஃபெக்ட்லாம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால ப்ராப்பரா சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் இந்த சுக்கு தனியா இருந்தா அதை பொடி பண்ணி தனியா சாப்பிடணும். அது ராத்திரிக்கு நீங்க குடிச்சுக்கணும். ஓகே. சப்போஸ் வெளியில போற வேலையா இருந்ததுன்னா சுக்கு தனியாவை பொடிச்சு வச்சிருந்து போயிட்டு அங்க பிரிச்சு போட்டு சாப்பிட்டுக்கலாம். அதான் இந்த வெந்நீர்ல போட்டு சாப்பிடலாம். வெந்நீர் அங்க கிடைக்காது. ஹோட்டல்ல கிடைக்குமே. ஹோட்டல்ல போய் 10 ரூபாய்க்கு சுடு தண்ணி சாப்பிடணும். நல்லா கிடைக்கும். சரி இப்போ நீங்க நெய் இது நெய் வந்து பாத்தீங்கன்னா இல்ல அந்த வெள்ளை தண்ணியில வந்து பாத்தீங்கன்னா அந்த கோதுமை வறுத்ததை போட்டு ஆட் பண்ணிட்டீங்க. போட்டாச்சு. நல்லா கலரி ஆயிடுச்சு. நல்லா கலரிட்டேன். இந்த தேங்காய் பூ கொஞ்சம் போட போறேன். திருவண்ண தேங்காவை போடணும். நம்ம அதை ஆட் பண்ணணும். சரி இந்த நெய்ல கோதுமை வறுத்தோம்ல அதே நெய்ல நெய்ஸா தேங்காய் வறுத்து போட்டிருந்தா செம்மையா இருந்திருக்கும். செம்மையா இருக்கும். இந்த இது வறுக்கணும்ல முந்திரி பருப்பு அதுக்கு அந்த சட்டி வச்சிருக்கேன். இல்ல அது ஓகே. முந்திரி பருப்பு திராட்சை அப்புறம் வறுத்து போட்டாங்க. பால்லயே வேகலாம். இது இந்த கோதுமை பாலே ஓகே. இது பச்சையா போட்டா போதும்ல. போதும். நேரம் ஆயிரும். போதும். நேரம் இல்ல எங்களுக்கு கொடுத்துங்களா. அடுத்த கால் ஷீட்டிங் எங்களுக்கு இங்க கிடையாது. வெளில இருக்கு ஃபாரின்ல. எனக்கு எவ்வளவு இருக்கு தெரியுமா? உங்கள்ட்ட சொல்லவா முடியும்? சொத்து மதிப்பெல்லாம் கேட்ட மாதிரி இருக்கு. சரி ஓகே. தேங்காய் திருவண்ணதை எடுத்து ஆட் பண்ணிட்டு இந்த கீ எடுங்க. நெய் கொஞ்சம். அடா நெய் போட்டு சமைக்கிறதே சமையல் தான் இல்லமா? பின்ன நெய்க்காக முந்திரி பருப்புக்கு வச்சிருக்கேன். முந்திரி பருப்பு வறுக்கிறதுக்காக வச்சிருக்கீங்க. ஆமா. பேஸ். சரி இது இவ்வளவு திக்காகுதுல. இது நம்ம வந்து இந்த தட்டுல போட்டு ஆற விட்டு ஏன் ஒரு மைசூர் பாக்கு மாதிரி கட் பண்ணி அது ஆகாது. உதிர ஆயிடும். கொஞ்சம் நேரம் ஆனா இது உதிர ஆயிடும். உதிரி ஆயிடும். நல்லா ஆயிடும். அப்படியே சாப்பிடறதுக்கு ருசியா இருக்கும். அல்வா மாதிரி எல்லாம் வராதியா? என்னதான் சிரிச்சுக்கிட்டே ஜாலியா சந்தோஷமா இந்த ஷோ பண்ணாலும் அவங்க அந்த சொல்ல வர அந்த கருத்து என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. ஆரோக்கியமான உணவு என்னைக்குமே ஸ்கிப் பண்ணவே கூடாது. அது மட்டும் இல்லாம சரி இல்ல நான் ஆரோக்கியமா சாப்பிட மாட்டேன்ப்பா நான் இப்படிதான் அப்படிதான் சாப்பிடுவேன்னா டைமுக்கு சாப்பிடுங்க அப்படின்னு நேரத்துக்கு சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த வயசுல வந்து உங்ககிட்ட வந்து அதை சொல்லணும்னு அவசியமே இல்லை. இருந்தாலும் டிவில வந்து எல்லாருக்கும் ஒரு நல்லது சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. ஸோ அவங்க சொல்ற அந்த நல்லது நல்லா இடத்துக்கு என்ன மாதிரி ஆரோக்கியமா 78 வயசு 80 வயசு பாருங்க. 78 நாளைக்கு பர்த்டே 79 ஆக போகுது. அவங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னும் இவ்வளவு நேரம்
நான் கூட 5 நிமிஷம் அப்படி இப்படின்னு போயிட்டு வந்தேன். எல்லாத்தையும் மனசுல ஒண்ணுமே வச்சுக்க கூடாது. டோன்ட் கேர். டோன்ட் கேர். அடுத்து என்ன ஆட் பண்ண போறோம் அப்படின்றத பாருங்க. அடுத்து என்னமா, நெய்யில வந்து முந்திரி திராட்சை வறுத்து அதுல போட்டு அப்படி வச்சு டிஸ்ப்ளே வச்சு. ஆமா. ஸோ ரொம்பவே பிரமாதமா சுட சுட வந்து பாத்தீங்கன்னா கோதுமை களி ரெடி பண்ணிருக்காங்க. இதை வந்து தேங்காய்லாம் அப்படி தூவி அட்டகாசமா டிஸ்பிளேல வச்சாச்சு. இதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு தான் எங்களுக்கு வந்து யாராவது ஒருத்தர் வேணும் டெஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்றதுக்கு. பட் அதுக்கு என்ன சொல்லிட்டாங்க, இந்த வீட்டில் இருக்கவங்க ஒரு முக்கியமான ஒருத்தர் வருவாரு, அவர் சாப்பிட்டு சொன்னாதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு. யார் யார் அப்படின்னு யோசிச்சா அவங்க பையனே வராராம். சார் வணக்கம், வாங்க. வணக்கம், நல்லா இருக்கீங்களா? சார் உங்க பேரு? ராஜன். ராஜன், சூப்பர். அம்மா வந்து சின்ன வயசுல இருந்து இதெல்லாம் உங்களுக்கு சமைச்சு கொடுத்துருக்காங்களாம். ஓகேவா? உண்மைதானே இது? உண்மைதான். சரி, அது நீங்க இப்ப சாப்பிட்டு பார்த்து அதே மாதிரி இருக்கா, எப்படி இருக்கு அப்படிலாம் பார்த்து சொல்லுங்க. கண்டிப்பா கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் கிளாஸ் செமையா இருக்கு. ஃபர்ஸ்ட் கிளாஸா செமையா இருக்கு. நல்ல வெல்லம் கரெக்டா இருக்கு, நெய் நல்லா இருக்கு, மாவெல்லாம் நல்லா இருக்கு, நல்லா கரெக்டா பக்குவமா வந்திருக்கு. நல்லா சூப்பரா சமைச்சிருக்கேன். அண்ணு முதல் இன்னைக்கு வரைக்கும் கரெக்டா சமைச்சிருக்கேன். ஒரே மாதிரியே சமைச்சிருக்கேன். அந்த டேஸ்ட் அப்படியே இருந்துட்டு. சார் வீட்ல சரியா சமைக்க மாட்டாங்க தானே? சூப்பரா இருக்குங்க சார். வீட்ல சொல்லக்கூடாது. நல்லா இருக்கு. ஓகே, அம்மா சமைச்சதுதான் எப்பவுமே சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நீங்க என்ன கொடுக்க போறீங்க அம்மாக்கு? அம்மாக்கு வந்து கேப்டன் டிவி சார்பாக இந்த சுமால் கிஃப்ட். உங்களுக்கு பர்த்டே விஷஸ். பர்த்டே சரியா? தேங்க்யூ எல்லாருக்கும். தேங்க்யூ. கோதுமை களி செய்யுது அப்படின்னு ரீகேப் சொல்லுவாங்க, கேளுங்க. கோதுமை டம்ளர் மாவு ஒரு டம்ளர் எடுத்து வறுத்துக்கணும். முதல்ல வறுத்து ஒரு தாம்பாளத்தில் கொட்டின்ட்டு கொஞ்சம் அதே மாதிரி ஒரு டம்ளர் வெல்லம், தட்டி போட்ட வெல்லம் தண்ணியில் போட்டு நல்லா அதை பாகு மாதிரி வராமல் கரைய வைக்கணும். கரைய வச்சு அதை வடிகட்டிக்கணும். வடிகட்டி ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த இதில் வறுத்த மாவு இந்த தண்ணியாக இருக்கப்பட்ட வெல்லத்திலேயே இந்த வறுத்த மாவை போட்டுடணும். போட்டு கொஞ்சம் 4 ஸ்பூன் நெய்யை விடணும். நெய்யை விட்டு அப்படியே கிளறிட்டு தேங்காய் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு, திராட்சை பழம் அதை போட்டு நெய்யில் போட்டு வறுத்து இதில் போட்டுருங்க. கோதுமை களி ரெடி ஆயிடுச்சு. எங்க வீட்டு சமையல்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ண இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. 9840042025.